ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபா ரூமில் உட்காந்துட்டுச்சா நம்மளோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் போயிட்டாரே அப்படின்னு நினச்சி டென்ஷன் ஆகிட்ருப்பாங்க. அப்போ மைத்லி போய்ட்டு தீபா என்ன பண்ணிகிட்ருக்க, சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ தீபா ஆண்டி எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம் அப்படின்வாங்க. சரி நான் வேணா கொண்டு வரட்டுமா அப்படின்னு மைத்லி கேட்கும்போது, நான் தான் வேண்டாம் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக அதை கேட்டேன். மைத்லி அங்கேருந்து போயிடுவாங்க. கார்த்திக் ரூம்குள்ளே வருவாங்க. கார்த்திகை பார்த்த தீபா பாருங்கள், உங்களை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் கனவுல நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கிட்ட கையை பிடிச்சிட்டு, பாருங்கள் இப்போ கூட நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் நான் தாங்க வந்திருக்கேன் அப்படின்வாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் பெங்களூர் போகிறேன்னு சொன்னீங்களே, போகலையே அப்படின்னு கேட்பாங்க. அதான் உங்களுக்கு பிடிக்கல அதனால் போகலை அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க தீபா. அதுக்கு கார்த்திக் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா நம்ம இன்றைக்கி வெளியே போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. கார்த்திக்கும் ஓகேன்னு சொன்னதும், தீபா நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிளம்பி கோவிலுக்கு போவாங்க. கோவிலேருந்து சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் தெரிஞ்சவர் பேசிகிட்டு இருப்பாங்க. தீபா கார்த்திக்கிட்ட நான் இதை வரேன்னு சொல்லிட்டு ஒரு வளையல் கடையாண்ட போயிட்டு வளையல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை ரம்யா கார் எடுத்துகிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. யாருக்கோ கால் பண்ணிட்டு நீ உடனே என் கார் கிட்ட வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட கார் கிட்ட வருவாங்க. அவங்க கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இதை கொண்டு போயிட்டு தீபா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து உடனே போயிடு அப்படின்வாங்க. அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட போயிட்டு இந்தாங்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்வாங்க. அப்போ தீபா நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் இதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த ஆள் எங்கே ஒரு லெட்ரு தானே, இதை வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை தீபா கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ தீபா என்ன இது யாருன்னே தெரியவே இல்லை, லெட்டர் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம படித்து பார்க்கலாமா வேணாவா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் நீ உயிராக நினைக்கிற உன்னோட புருஷனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை பார்த்தோன்னே தீபா இதை நம்பலாமா வேண்டாமா ஒன்றுமே புரியவே இல்லையே, இதை போய் நம்ம அவர்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு இளநீர் கடையில் இருக்கவர் கையில் அருவா எடுத்துகிட்டு கார்த்திகை வெட்டுற மாதிரியே வருவாங்க. அதை தீபாவும் பார்த்துட்டு அவசரமாக ஓடி போயிட்டு கார்த்திகை தடுத்து எங்க உங்களை இவன் வெட்ட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க இவன் உங்களை வெட்டுறதுக்காக வந்திருக்கான், இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்வாங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கும்போது தீபா எங்க நான் சும்மா சொல்லவே இல்லைங்க, நான் பார்த்துட்டு தாங்க இருந்தேன், இவன் அருவா எடுத்துகிட்டு உங்களை வெட்டுறதுக்காக வந்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட அந்த ஆள் ஏமா நானே இளநீர் கடை நடத்திட்டு இருக்கேன், நான் எதுக்குமா இவரை வெட்ட வரணும், எனக்கு என்னம்மா காரணம் இருக்குது அப்படின்வாங்க. அப்போ தீபா இவர்கிட்டலாம் பேசிகிட்டே இருக்கக்கூடாது, இவனை முதல்ல பிடிச்சி போலீஸில் கொடுக்கணும் அப்படின்வாங்க. அப்போ கார்த்திக் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ கார்த்திக் தீபா கிட்ட ஏங்க இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தீபா இங்கே பாருங்க நான் ஒன்றும் சும்மா சொல்லவே இல்லை, இந்த பேப்பரில் எழுதியிருக்கு அப்படின்னு அதை கார்த்திக் கிட்ட கொடுப்பாங்க. கார்த்திக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே எழுதியிருக்காது. அதை பார்த்த உடனே தீபா ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட உண்மையை தாங்க சொல்கிறேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் கார்த்திக்கோ சரிங்க டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூப்பிட்டு அங்கேருந்து போவாங்க. இதை பார்த்தா ரம்யா தீபா உன்னை பார்க்க எனக்கு பாவமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கார்த்திகை நீ கல்யாணம் பண்ணிட்டல, அப்போ இது எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு பேருமே வருவாங்க. அபிராமி கார்த்திகிட்ட என்னப்பா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு கார்த்திகை சொல்லும்போது தீபா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. பிரச்சனை அப்படின்னு தீபா சொல்லுவாங்க. என்னென்னு அபிராமி கேட்கும்போது கார்த்திக் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அபிராமி கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்ட அபிராமி என்ன ஆச்சு தீபா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தீபாவும் பார்த்தீங்கன்னா அத்தை நான் சும்மாவே சொல்லவே இல்லை, ஒருத்தன் கருவால் எடுத்துகிட்டு இவரை வெட்டுறதுக்காக ஓடி வந்தான், ஆனால் இவர் கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறான், இதெல்லாம் நான் பார்த்துட்டு எப்படி அத்தை சும்மா இருக்க முடியும் அப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. அதை கேட்டவொன்னே அபிராமி உன்னை யாரும் நம்பாமல் இல்லை தீபா, நீ எதுக்காக இப்போ டென்ஷன் ஆகுற, டென்ஷன் ஆகாது அப்படின்வாங்க. அப்போ தீபா இந்தாங்க இந்த பேப்பரை பாருங்கள் அப்படின்வாங்க. அபிராமி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எதுவுமே எழுதி இல்லையே அப்படின்வாங்க. அத்தை நான் பார்க்கும்போது இதில் எழுதியிருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் இது எங்கே போச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, ஏற்கனவே ஜூஸ் விஷயத்தில் இந்த மாதிரி தான் ஆச்சு, இப்போவும் இந்த மாதிரி நடந்திருக்கிறதே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அத்தை அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் அபிராமியும் டென்ஷன் ஆகாத தீபா, இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு கார்த்திக்கிட்டையும் ஆமாப்பா தீபா சொல்கிற விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்போ இதுவும் நடந்திருக்கு அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக்கும் வாங்க தீபா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவை மாடி கூப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே அபிராமி ரியாவையே அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் மேலே போயிட்டு தீபா உட்கார வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் உங்களை பார்க்கணும் அப்படின்வாங்க. அவரும் நான் ஸ்டேஷனில் தான் இருக்கேன், நீங்கள் வாங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. தீபா ரூமில் உட்காந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்டு இதில் என்ன எழுதிருக்குன்றது எனக்கு தெரியணும், ஏன்னா தீபா என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் இந்த மாதிரி 2 கேஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் பென்லாம் வச்சு எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அந்த எழுத்து எல்லாமே மாயமாக மறைஞ்சு போயிடும், இது ஒரு பிரச்சனையே இல்லை, இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் உடனே கண்டுபிடிச்சி அனுப்பி விட்டுருவாரு அப்படின்ட்டு ஒரு கான்ஸ்டபிள்
கான்ஸ்டபிள் கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து அனுப்புவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அதில் என்ன எழுதியிருக்குன்றதை எழுதிட்டு வந்துட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே அதில் எழுதி தான் சார் இருக்குது அப்படின்னு வந்துட்டு அதில் எழுதியிருக்கிறத அப்படியே எடுத்து கார்த்திக்கிட்ட காமிப்பாங்க. கார்த்திக்கும் அதை படித்து பார்த்துட்டு தீபா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திக்கிட்ட, ஒரு வேளை இது உங்களோட அண்ணியோட வேலையாக கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு லேடி இருக்காங்க சொன்னீங்கல்ல, அவங்க கூட இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.